திமுகவின் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தான் சந்தித்த 9 தேர்தலிலுமே வெற்றியை மட்டும் பார்த்த ஒரே தலைவன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின். தோல்வியே கிடையாது. இது தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வரலாறு. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பொறுப்பேற்ற நாள் முதல் இன்று துவங்கி வெற்றின்னு பார்த்ததே இல்லை. எல்லாத்திலுமே தோல்வி. நேரு 3 முறையும் 400 சீட்டுக்கு மேலே வாங்கினார். மோடி நிலைமை என்ன? முதல்ல 300, இன்னைக்கு 240 தாண்டல. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் நீடிக்காது. நிச்சயமாக காலம் மாறும். அண்ணா அறிவாலயத்தில் உட்கார்ந்து கொண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் இந்தியாவின் அடுத்த பிரதமர் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு RSS கூடாரம் ஆடி போயிருக்கிறது. என்னென்ன சொல்ல முடியுமோ, எவ்வளவு கீழே இறங்க முடியுமோ, எவ்வளவு பொய் பிரச்சாரம் செய்ய முடியுமோ, எவ்வளவு இந்துத்துவ கொள்கை விதைக்க முடியுமோ அத்தனையும் செய்து பார்த்தார்கள். தமிழ்நாட்டில் சாமியாரையும் விட்டு வைக்கல, கவர்னரையும் விட்டு வைக்கல, என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி பார்த்தாங்க. அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை, எதிர்கட்சி கூட்டணி, பிஜேபி, அமித்ஷா, நரேந்திர மோடி, தினமலர் பத்திரிகை, புதிய தலைமுறை டிவி, தினத்தந்தி டிவி, இத்தனை பேரும் எதிர்த்து ஒரு ஒரு மனிதனை சண்டை போட்டார்கள். இத்தனை பேர் யார் தெரியும் எதிர்த்தார்கள்? தனி ஒரு மனிதனாக இருந்த தளபதி மு.க. ஸ்டாலினை. வருமான வரித்துறை காமிச்சு மிரட்டி பார்த்தாங்க. இடி ரைடுனாங்க, சிபிஐனாங்க, இங்க கூட வரணும்னாங்க. பல்வேறு அவதூறு பிரச்சாரங்கள், என்னென்ன பொய் சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்லி பார்த்தாங்க. ஆனால் என் தலைவன் சொன்னதை போல என் தலைவனின் மயிரை கூட மோடியால் தொட்டு பார்க்க முடியவில்லை. யாரும் மறந்து விடக்கூடாது.